ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான இன்றைய மன்னா நீதிமொழிகள் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 23வது வசனம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். பாருங்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் எல்லா காவலோடும், அப்ப ஜாக்கிரதையோடு விழிப்போடு நம் இருதயத்தை காத்து கொள்ள வேண்டுமா? பாவத்தில் இருந்து, கவலையில் இருந்து, பயத்தில் இருந்து, மன அழுத்தத்தில் இருந்து இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து மோதும். அதில் நாம் மூழ்கி போய்விடாதபடி நம் இருதயத்தை நாம் காத்து கொள்ள வேண்டுமா? எப்படி? நல்ல ஆண்டவர் பாட்டை கேளுங்க, வேத வசனத்தை கேளுங்க, படித்து தியானம் பண்ணுங்க, நல்ல நண்பர்களோடு பேசுங்க, மனம் விட்டு பேசுங்க, சந்தோஷமா இருங்க, கர்த்தருக்குள் மகிழ்ந்திருங்க. இப்படியாக நம் இருதயத்தை நாம் காத்து கொள்ளுகிற பொழுது இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். அப்ப நாம பேசுகிற பேச்சு அநேகருக்கு ஆசீர்வாதமாய், அநேகருக்கு சமாதானத்தை, அநேகருக்கு நன்மை செய்யக்கூடியதாய் அமையும். அல்லேலூயா. அமலாதயபரம் அருள்கூரையா குருபர அமலாதயபர. ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொரு மக்களோடு நீங்க பேசுங்கப்பா. ஆண்டவரே, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஆண்டவரே, நீதிமொழிகள் 4:23 வாசிப்பது போல பாவத்தில் இருந்து, கவலையில் இருந்து, பயத்தில் இருந்து, மன அழுத்தத்தில் இருந்து, வீணான எண்ணங்கள், வீணான சிந்தனையில் இருந்து ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவரே நீர் உதவி செய்யப்பா. அதை வாஞ்சிக்கட்டும், அதற்காக ஜெபிக்கட்டும். கர்த்தர் ஒவ்வொரு மக்களோடு பேசுங்க, உம்மை துதிக்கட்டும், ஸ்தோத்தரிக்கட்டும், உம்முடைய வார்த்தைகளை வாசிக்கட்டும், தியானிக்கட்டும், நல்ல நண்பர்களோடு பேசட்டும், மனமிட்டு பழகட்டும். ஆண்டவரே, மன அழுத்தத்தில் இருக்கிற, வேதனையோடு இருக்கிற, ஆண்டவரே பாரத்தோடு கண்ணீரோடு இருக்கிற மக்கள் ஒவ்வொருவரையும் தொடுங்க. விடுதலையை, சுகத்தை, அற்புதத்தை, சமாதானத்தை தான் ஆசீர்வதிங்கப்பா. இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.